திருமலையில் வேங்கடநாதனுக்கு படைத்தல் கடவுளான பிரம்மனே முன்னின்று நடத்திய விழாதான் பிரம்மோற்சவம். புரட்டாசி மாதம் வரும் திருவோணம் நட்சத்திர நாளில் உலகின் பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளுக்கு முன்பாக 9 நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாதான் பிரம்மோற்சவம் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. இதனை திருக்கொடி திருநாள் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த விழா கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் குறித்து புராணங்களில் கூறப்பட்டிருப்பதாவது: பிரம்மோற்சவம் பிறந்த கதை. லட்சுமி தேவியை பிரிந்த மகாவிஷ்ணு பூலோகத்தில் சீனிவாசனாக அவதரித்தார். அப்போது அவர் சேஷாசலம் என போற்றப்படும் திருமலையிலிருந்த ஒரு புற்றினுள் அமர்ந்து தவம் செய்தார். அப்போது முனிவர்களுக்கும் மக்களுக்கும் அரக்கர்கள் பெரும் துன்பம் செய்து வந்தனர். இதனால் துயருற்ற முனிவர்கள் புற்றினுள் தவமிருந்த திருமாலை சந்தித்து தங்கள் குறை தீர்க்க வேண்டினர். இதை கேட்ட திருமால் அந்த அரக்கர்களை அழித்து வருமாறு தமது கையில் இருந்த சக்கரத்தாழ்வாரான சுதர்சனருக்கு கட்டளையிட்டார். அவரும் வீரபுருஷனாக உருக்கொண்டு 4 திசைகளுக்கும் பறந்து சென்று எல்லா அரக்கர்களையும் அழித்து வெற்றி கொண்டார். பின்னர் திருமால் முன்னால் வந்து நின்ற சுதர்சனருக்கு பரிசளிக்க விரும்பிய பெருமாள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பிரம்மரதம். உடனே சுதர்சனர், பகவானே, தாங்கள் வீற்றிருக்கும் இத்திருத்தலத்தில் தங்களுக்கு பெரியதொரு உற்சவம் நடத்தி காண விரும்புகிறேன் என்று வேண்டினார். தனக்கென எதுவும் கேட்காத சுதர்சனரின் வேண்டுகோளுக்கு திருமால் இணங்க பிரம்மதேவர் உரிய ஏற்பாடுகளை செய்தார். ஒரு புரட்டாசி மாதத்தில் சுதர்சனரின் வேண்டுகோளின்படி பிரம்மதேவனால் திருமலையில் கோலாகலமாக உற்சவம் நடத்தப்பட்டது. அன்று முதல் திருமலையில் பிரம்மோற்சவம் நடந்து வருவதாக அந்த கதை கூறுகிறது. அதனால்தான் இன்றளவும் திருமலையில் தேர் திருநாளன்று பெருமாளுடைய திருத்தேர் முன்பு பிரம்மரதம் இழுத்து செல்லப்படுகிறது. அதே போல பிரம்மோற்சவ விழா நாட்களில் நடைபெறும் வாகன சேவைகளின் போது சக்கரத்தாழ்வார் முன்னே செல்வது வழக்கமாக இருக்கிறது. 9 நாட்கள் உற்சவம். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரமும் நவராத்திரி கொண்டாட்டமும் இணைந்தே வரும். இச்சமயத்தில் திருமலையில் ஒரு பிரம்மோற்சவம் நடைபெறும். சில ஆண்டுகளில் புரட்டாசி மாதத்தில் 2 திருவோண நட்சத்திர நாட்கள் வரும். அப்போது முதல் திருவோண நாளில் ஆகம முறைப்படி கொடியேற்றத்துடன் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா எடுப்பார்கள். பின்னர் 2வது திருவோண நாளில் லௌகீக முறைப்படி நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெறும். 2 உற்சவங்களும் சிரவண தீர்த்தவாரியுடன் நிறைவடையும். 24ஆம் தேதி தொடங்குகிறது. பிரம்மோற்சவம் நடைபெறும் முந்தைய செவ்வாய்க்கிழமை அன்று ஏழுமலையான் கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு வாசனை திரவியங்கள் பூசப்படும். தொடர்ந்து ஏழுமலையானின் சேனாதிபதியாக கருதப்படும் விஸ்வசேனருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த ஆண்டு வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடக்கிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் வரும் உற்சவரான மலையப்ப சாமியை காண கண்கள் கோடி வேண்டும். ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தின் போது திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக கருட சேவை, தங்கத்தேரோட்டம், தீர்த்தவாரி ஆகியவை நடைபெறும் நாட்களில் மலையா பக்தர்களின் தலையா என்னும் அளவிற்கு திருமலையே கோலாகலமாக இருக்கும். திருப்பம் தரும் திருப்பதி. திருமலை வேறு திருமால் வேறு என்பது அல்ல. திருமலையே திருமால், திருமாலே திருமலை. எனவே ஏழுமலையானை தரிசிக்க நாடு முழுவதிலும் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பது வாழ்வில் திருப்பம் தரும் என்பது ஐதீகம். பிரம்மோற்சவத்தின் போது அவரை தரிசித்தால் திருப்பம் மட்டுமல்ல, வேங்கடவன் பேரருளுடன் வற்றாத செல்வமும் வந்து சேரும் என்கிறார்கள். ஏழுமலை வாசா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் பக்தி கோஷம் திருமலையில் மட்டுமல்ல, நாடெங்கும் எதிரொலிக்கும். ஒரே ஆண்டில் 2 பிரம்மோற்சவம். கடந்த 2015, 2018ஆம் ஆண்டுகளில் 2 பிரம்மோற்சவங்கள் நடந்தன. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு 2 பிரம்மோற்சவங்கள் நடைபெற்றன. பொதுவாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டு 2 பிரம்மோற்சவம் கொண்டாடப்பட இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செல்லும் மாலை. திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவம் தமிழகத்துடனும் தொடர்புடையது. ஆம், விழாவின் 5ஆம் நாளன்று நடைபெறும் மோகினி அலங்கார சேவையும் கருட சேவையும் மிக பிரசித்தி பெற்றது. அன்று காலை மலையப்ப சாமி மோகினி அலங்காரத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் கிளி அணிவிக்கப்பட்டு வண்ணமயமான வஸ்திரங்கள் அணிந்து மலர்கள் சூடி ஜொலிக்கும் நகைகள் அணிந்து மைசூர் மகாராணி அளித்த பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். கருட சேவையின் போது தமிழ்நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வரும் துளசி மாலை மூலவருக்கு அணிவிக்கப்படும். இந்த மாலையுடன் மூல விக்ரமூர்த்தி அணிந்திருக்கும் தங்க சங்கிலி, மகரக்கண்டி, லட்சுமிகாரம் போன்ற நகைகளை கருட சேவையின் போது மட்டும் உற்சவமூர்த்தியான மலையப்ப சாமிக்கு அணிவித்து அலங்கரிப்பார்கள். இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.
இதேபோல கருட வாகனத்திற்கு 11 வெண்பட்டு குடைகள் சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது. இக்குடைகள் சென்னையிலிருந்து திருமலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அந்த திருக்குடைகள் ஏழுமலையானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. மோகினி அலங்காரமும் கருட சேவையும் வருகிற 28ஆம் தேதி நடைபெறுகிறது. 9 நாட்கள் நடைபெறும் சேவைகள். பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாள் மாலை 6 மணிக்கு வேத கோஷங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கருட கொடி ஏற்றப்படும். இரவு பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக மலையப்பசாமி மாட வீதிகளில் வலம் வருவார். 2வது நாள் காலை சின்ன சேஷ வாகனத்தில் மலையப்பசாமி எழுந்தருள்வார். இரவு அம்ச வாகனத்தில் வெண்பட்டு அணிந்து கைகளில் வீணை ஏந்தி பவனி வருவார். 3வது நாள் காலை பொன்மயமான சிம்ம வாகனத்தில் மலையப்பசாமி எழுந்தருளி உலா வருவார். இரவு முத்துப்பந்தல் வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக மலையப்பசாமி உலா வருவார். 4வது நாள் காலை கற்பக விருட்ச வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்பசாமி எழுந்தருளி வீதியுலா வருவார். இரவு சர்வ பூபால வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக மலையப்பசாமி வலம் வருவார். மோகினி அவதாரம் கருட சேவை. 5வது நாள் காலை மோகினி அவதார உற்சவம். அப்போது பெருமாள் அழகிய மங்கை வேடமேற்று உலா வருவார். இரவு கருட சேவை நடைபெறும். அப்போது ஏழுமலையான் கருட வாகனத்தில் அமர்ந்து மாட வீதிகளில் வீதி உலா வருவார். 6வது நாள் காலை சிறிய திருவடி என போற்றப்படும் அனுமன் வாகனத்தில் மலையப்பசாமி பச்சை பட்டாடை அணிந்து தங்க கிரீடம் சூடி கையில் வில்லேந்திய ராமபிரானாக வலம் வருகிறார். மாலை தங்க ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவியரோடு மலையப்பசாமி மாட வீதிகளில் உலா வருகிறார். இரவு கஜவாகன வீதி உலா நடக்கிறது. 7வது நாள் காலை 7 குதிரைகள் இழுக்க தங்கமயமாக ஜொலிக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்பசாமி மட்டும் எழுந்தருள்கிறார். இரவு சந்திர பிரபை வாகனத்தில் சர்வ அலங்காரத்தில் மலையப்பர் சேவை சாதிக்கிறார். தேரோட்டம். 8வது நாள் காலை தேரோட்டம். அதிகாலையிலேயே ஸ்ரீதேவி பூதேவியரோடு மலையப்பசாமி தேரில் எழுந்தருளி பவனி வருவார். இரவு குதிரை வாகனத்தில் எழுந்தருளி உலா வருகிறார். 9வது நாள் கோவில் தெப்பக்குளமான புஷ்கரணியில் தீர்த்தவாரி நடைபெறும். பின்னர் கொடியிறக்கம் நடைபெற்று திருவிழா இனிதே நிறைவு பெறும். பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள். பிரம்மோற்சவ விழா நேரத்தில் VIP தரிசனம் கிடையாது. பிரேக் தரிசன முறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆந்திர மாநில அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு தினமும் 435 முறை பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் தினமும் சுமார் 1,60,000 பக்தர்கள் திருமலைக்கு அழைத்து வரப்பட்டு மீண்டும் திருப்பதியில் கொண்டு விடப்படுவார்கள். திருப்பதியில் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த 23 வாகன நிறுத்துமிடங்கள் தயாராக உள்ளன. கோவிலின் 4 மாட வீதிகளில் உள்ள கேலரிகளில் 2 லட்சம் பக்தர்கள் வரை அமர வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாட வீதிகளில் தரிசிக்க முடியாத பக்தர்களின் வசதிக்காக 35 அகண்ட ஒளித்திரைகள் நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.